வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் சரி, இந்திய சினிமாவில் சரி, சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தா அவங்க நிலையான ஒரு இடத்தை தக்க வச்சு கொள்ளணும். அப்படி அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ளனா அவங்களுக்கு பரிதாபம் ஏற்படும் அப்படின்னு நிறைய பிரபல நடிகர்களையும் பாடகர் துணை நடிகர்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்வியலை இப்போ நம்ம சமீப காலமாக பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பாடகருடைய பரிதாப நிலை வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையும் இசை ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அந்த பாடகர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, என்ன வேலை பார்த்துட்டு வராருன்னு இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பரிதாபம். ஹோட்டல் வேலைக்கு போகும் பிரபல பாடகர் அவருடைய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வெளியாகி இசை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு கமலஹாசன் நடிப்பில் வெளியான வசூல் ராஜா MBBS படத்தில் இடம்பெற்றுள்ள கலக்கப்போவது யார் பாடல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்தது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அப்போதுள்ள காலகட்டத்தில் இளம் ரசிகர்களுக்கு கொண்டாடி வந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. இந்த கலக்கப்போவது யார் பாடல் மூலம் தமிழ் சினிமாவில் பாடகராக அறிமுகமான சத்யன் அவர்கள் தொடர்ந்து அறிந்ததும் அறியாமல் திரைப்படத்தில் சில்சில் மலையே, பாஸ் என்கிற பாஸ்கிரன் படத்தில் பாசு பாசு போன்ற 200க்கும் மேற்பட்ட பாடல்களை தமிழ், தெலுங்கு, கன்னடம் மொழிகளில் பாடியிருக்கிறாரு. விழித்திரு என்ற திரைப்படம் மூலம் இசையமைப்பாளராக ஆனார். இந்த நிலையில் பாடகர் சத்யன் சினிமாவில் தான் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. தனியார் யூடியூப் சேனலுக்கு இவருக்கு பேட்டி கொடுத்த போது இவருடைய தற்போதைய நிலை பற்றி சொல்லிய போது அங்குள்ள தொகுப்பாளர் பார்த்தீங்கன்னா கண்கலங்கி அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அவர் பேசியது, கொரோனாவுக்கு அப்புறமா வாய்ப்புகள் எதுவுமே எனக்கு கிடைக்கல. இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள் யாரும் கூட பாட அழைக்காதால் ஹோட்டலில் வேலைக்கு சென்றிருக்கிறேன். ஹோட்டல் மெயின்டெனன்ஸில் வேலைக்கு சென்று சம்பாதிக்க தொடங்கினேன். அந்த வேலையை அமெரிக்காவில் சுமார் 4 மாதம் செய்தேன். பண தேவை அதிகரித்தால் வேலைக்கு சென்றேன். குறிப்பாக பின்னணி பாடகர்கள் வாய்ப்பு பெரியவில் கிடையாது. பின்னணி பாடகர்கள் இருந்த நிறைய பேர் இந்த வேலையை வேண்டாம் என கூறிவிட்டு விவசாயம் பார்க்க சென்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் பாடகர்கள் சான்ஸ் கேட்டு அலைவதை விட பாப்புலராதவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் ஒரு ரியாலிட்டி ஷோவில் நடுவராக கெஸ்டாக இருந்திருக்கேன். அந்த ரியாலிட்டி ஷோ கூட நான் போட்டியாளராக கலந்து கொண்டால் பாப்புலர் ஆகலாம் என முடிவு செய்தில் அதில் கலந்து கொள்ள வாய்ப்பு கேட்டேன். ஆனால் அவர்கள் என்னை போட்டியாளர்களாக களமிறங்கினால் பிரச்சனை வரும் என சொல்லி மறுத்துவிட்டாங்க. இன்றைய சூழலில் இசையமைப்பாளர்கள் பாப்புலர் ஆனார்கள் தேடி தான் செல்வாங்க. வெகு சில இசையமைப்பாளர்கள் கச்சேரிகளைத்தான் அந்த இசையாளர்கள் மட்டுமே வந்து பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு AR ரஹ்மான் மற்றும் அனிருத் அவர்கள் கச்சேரி என்றாலே அவர்களுக்காக மட்டும்தான் மக்கள் வருவாங்க. ஆனால் மற்ற இசையமைப்பாளர் நடத்தும் கச்சேரிகளுக்கு பாடகர் யாருமே வருகிறார் என்பதை போடுகிறாங்க. அவர்களெல்லாம் யாரும் என்று எதிர்பார்த்தால் பிரபல இசை நிகழ்ச்சி மூலம் பாப்புலரானவர்கள் இருக்கிறாங்க எனத்தான் ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார் அவர். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவுங்க. நன்றி.